Taste the Daily. செந்தில் பாலாஜி வழக்கில் 2000க்கும் மேற்பட்டோர் மீது குற்றம் சாட்டி தமிழ்நாடு அரசு வழக்கை தாமதப்படுத்த முயல்வதாக உச்சநீதிமன்றம் காட்டமாக தெரிவித்துள்ளது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 2000க்கும் மேற்பட்டவர்களை விசாரித்தால் செந்தில் பாலாஜியின் வாழ்நாள் முழுவதும் இந்த வழக்கு விசாரணை முடியாது என நீதிபதிகள் கூறினர். வேலைக்கு லஞ்சம் அளித்த அனைவரையும் சேர்த்து செந்தில் பாலாஜி மீதான விசாரணையை தமிழ்நாடு அரசு தாமதப்படுத்த முயல்வதாக குற்றம் சாட்டினர். மேலும் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட இடைத்தரகர்கள், அரசு அதிகாரிகள், தேர்வுக்குழு உறுப்பினர்கள் யார் எனவும் கேள்வி எழுப்பி வழக்கை புதனன்றும் பட்டியலிடவும் வழக்கை விரைந்து முடிக்கவும் உத்தரவிட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் காவல் நிலையத்தில் குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் பல மாதங்களாக குவிந்து கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த வாகனங்களை ஏலம் விடாமல் காவல்துறை அப்படியே போட்டு வைத்துள்ளதாகவும், திருட்டு வாகனங்கள் மீண்டும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்படாமலும் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஏவல் துறையின் அலட்சியத்தால் வாகனங்கள் குப்பை போல குவிந்து கிடப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.